அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கேஜி மீடியா 7 சேனலில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை எப்படி அவிக்கிறது அப்படின்ற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முட்டைகளில் எது நல்ல முட்டை, எது கெட்டுப்போன முட்டை அப்படி எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தண்ணிக்குள்ளே முட்டையை போட்டோன்னே அது உள்ளே அப்படியே முங்கி உட்காந்துருங்க. அது நல்ல முட்டை. முட்டை மிதந்து மேலே வந்துச்சுன்னா அது கெட்டுப்போன முட்டை. தண்ணி எப்பவுமே முட்டைக்கு அவிக்கும் போது நீங்கள் முட்டைக்கு அளவாக அந்த மாதிரி நம்ம வீடியோவில் தெரியுற மாதிரி முட்டைக்கு அளவாக தண்ணி வச்சிங்கன்னா முட்டை கொதிக்கும் போது உடையாதுங்க. உடையாமல் முழு ஓடோட அப்படியே வரும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை உடஞ்சிரும். ரெண்டாக உடஞ்சி உங்களுக்கு முட்டை உள்ளே இருக்க அந்த சத்துக்கள் பூரா தண்ணியில் அப்படியே கலந்து நுரையாக வந்துடுங்க. சட்டி பூரா நுரையாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் முட்டையோட தண்ணி நீங்கள் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா முட்டை கொதிக்கும்போது அப்படியே உடஞ்சிரும். கொதிக்கும் போது அப்படியே உடஞ்சிரும். உப்பு இந்த அளவு போட்டுக்கோங்க. உப்பு ஒரு கைப்பிடி அளவு சின்ன கொஞ்சமாக நீங்கள் உப்பு போட்டால் தான் அது உங்களுக்கு முட்டை ஓடு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அவிக்கும் போது எப்பவுமே கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சிங்கன்னா உங்களுக்கு முட்டை ஓடோடு சேர்ந்து முட்டையும் வராமல் என்ன தான் அவிச்சாலும் ஓடு முட்டை உங்களுக்கு தனியாக வருங்க. நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா கரெக்டாக எப்போவுமே நீங்கள் எவ்வளோ முட்டை போட்டு ஒரு 10 முட்டை போட்டு அவிச்சாலும் 15 முட்டை போட்டு அவிச்சாலும் ஒரே டைம் தான் பிடிக்கும். அதனால் நீங்கள் 10 நிமிஷம் வேக விட்டாலே போதுமானது தான். 10 நிமிஷம் முட்டையை வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு உடையாமல் நீட்டாக சூப்பராக இருக்குங்க. முட்டை வெந்துருச்சு அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை ஓட்டில் அப்படியே கீரல் விழுந்துருக்குங்க. கீரல் விழுந்தாலே உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் 8 to 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த கீரல் விழுக ஆரம்பிக்கும். கீரல் விழுந்தோடனே முட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அப்போவே நீங்கள் முட்டையை எடுத்துடலாம். உள்ளே அந்த மஞ்சள் கரு லைட்டாக உங்களுக்கு அப்படியே பாயில் ஆகாமல் இருந்தாலும் சந்தோஷம் தான். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சத்துங்க. ஃபுல்லாக பாயில் ஆகிறத விட உங்களுக்கு அப்படியே கொஞ்சமாக உள்ளே கொஞ்சம் பாயில் ஆகாமல் இருந்தால் அது ரொம்ப நல்லது. முட்டை நீங்கள் நம்ம பக்குவத்தில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு முட்டை முழு முட்டையாக கை கிடச்சிரும். முட்டை ஓடை முட்டையிலேருந்து ஓடை பிரிக்கும் போது ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட்டை நம்ம சேனலில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம சொல்கிற டிப்ஸ் ஒன்று ஈஸியாக புரியும். இந்த மாதிரி நீங்கள் முட்டையை கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அந்த 10 நிமிஷம் தான் டைம். உங்களுக்கு வீட்டில் நம்ம அதாவது ஹோட்டலில் சமைக்கிறது, விசேஷங்களுக்கு சமைக்கிறது அது வேறு டைம். நம்ம வீட்டில் ஒரு 10 முட்டை 15 முட்டை சமைக்கும்போது இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதுங்க. உங்களுக்கு ஒரே அளவு தான் வேகும். முட்டைகளை 10 நிமிடங்களுக்கு மேலே அவிக்க வேண்டாம் என்று ஒரு அருமையான டிப்ஸை சொல்லி மீண்டும் ஒரு இதே மாதிரி நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கர்ணன், கேஜி மீடியா 7 சேனல்.